ஆராதனை நடத்துகிற தலைவர்கள் என்று அறியப்படுகிறவங்க ஏன் இச்சையோடு போராடுறாங்க? தேவ சமூகத்தில் அவங்க தேவனுடைய சமூகத்தை அனுபவித்தாலும் இந்த இச்சையோடு அவங்க போராடி அநேகர் இந்த இச்சையில் விழுந்து போகிறாங்க. அவர்கள் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது? ஏன் அவர்கள் தொடர்ந்து இப்படி இச்சையில் விழுகிற காரியங்களை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். மாம்சத்திற்குரிய இச்சைகளின் காரியங்களில் ஏன் ஆராதனை நடத்துகிறவர்கள் விழுகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இது ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு கேள்வியாக இருக்குது. ஆராதனை நடத்துகிறவர்கள் மாத்திரம் இல்லை, ஊழியத்தில் இருக்கிறவங்க, சபையில் அறிமுகமானவங்க இதில் சிக்கும்போது அது ரொம்ப வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருது. இதை ஒரு சாமானிய விசுவாசி இந்த காரியங்களில் விழும்போது அவர்கள் பிரபலம் இல்லாததுனால அது ரொம்ப வெளியே தெரியாமல் சில பேர் அந்த பிரச்சனையில் மாட்டினவங்க அமைதியாக சபை விட்டு விலகி போயிடுறவங்களா கூட இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் நாட் மச் நோட்டிஸ்ட். அதிகமாக அவங்கள யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை, அவங்கள கண்காணிக்கிறது இல்லை, அவங்கள இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் அவங்க நிதானிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க கூட்டத்திலே அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் ஊழியத்தில் பயன்படுத்தப்படுகிறவர்கள், இப்போது ஆராதனை நடத்துகிறவங்களா இருக்கலாம், அல்லது சபை நடத்துகிறவங்களா இருக்கலாம், போதிக்கிறவங்களா இருக்கலாம், சுவிசேஷம் சொல்கிறவங்களா இருக்கலாம், இவங்க கூட்டத்துக்கு முன்பாக நிற்கும்போது அவர்களை அநேகர் அறிந்திருக்கிறதுனால, அவங்க அறிமுகமான ஒரு ஃபிகராக இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை ரொம்ப கண்காணிக்கப்படுகிறது. அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன விழுகை, ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட இட் பிகம்ஸ் வெரி பிக் நியூஸ். அதை பெரிய ஒரு செய்தியாக வெளியே என்ன பண்ணிடுறது, வந்துடுது. ஸோ விழுகை என்பது எல்லாருக்குமே உண்டு. அது வெறும் வர்ஷிப் லீடருக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் வர்ஷிப் லீடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில். அது உண்மை. அதாவது 3 விதமான பிரச்சனைகள் ஊழியத்தில் இருக்கிறவங்க, இன்க்ளூட்ஸ் எவ்ரிபடி, வர்ஷிப் ஆர் எனி கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரியல் ப்ராப்ளம்ஸ். இது 3லையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது 3 காரியம் மெயினான பிரச்சனைகள் சொல்கிறது. ஒன்று இந்த லஸ்ட்ன்னு சொல்கிறது, இச்சை. இது ரெண்டாவது மணி, பணம். மூன்றாவது பவர், அதிகாரம் அல்லது ஆளுமை. இந்த 3 ஏரியாவும் ரொம்ப டேஞ்சரஸான பிளேசஸ். இதில் நம்ம எக்ஸஸில் போகும்போது, அல்லது அது கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த எல்லை கோடுகளை தாண்டும் போது நம்ம பிரச்சனையில் மாட்டுவோன்றதில் சந்தேகமே இல்லை. இது 3மே ஒரு சாமானிய மக்களுக்கு இருக்கிற ஆக்சஸை விட அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த லஸ்ட், மணி அண்ட் பவர், இது 3மே ஆக்சஸ் ரொம்ப பக்கமாக இருக்குது. அதனால இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரபலம் அப்படின்னு வந்துருச்சுனாலே அதில் நிறைய வீக்னஸஸில் ஒரு வீக்னஸ் தான். ஸோ மெனி திங்ஸ் டிமாண்ட் பண்ண முடியும். அது ஆக்சஸ் ரொம்ப ஓப்பன் ஆகிடுது இல்லையா? பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வந்துடுது, ஆக்சஸ் இருக்குது. நிறைய தவறுகள் அவங்களால செய்ய முடியும். ஏன்னா பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு அந்த காரியத்தை செய்ய முடியும், அந்த பணத்தை வச்சு காரியத்தை மூடவும் முடியும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பவரில் இருக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பவர் கையில் வந்துருச்சுன்னு சொன்னால், அதிகாரம் கையில் வந்துருச்சுன்னா அவங்க நிறைய காரியங்களை அவங்க இஷ்டப்படி அவங்க செய்ய முடியும், அவங்க மறைக்க முடியும். அதை அதனால தான் மோஸ்ட்டாக அந்த பவரில் இருக்க ஜனங்க, அதிகமான உயர்ந்த மட்டத்தில் இருக்க ஜனங்களுக்கு நிறைய தவறுகளில், பிரச்சனைகளில் சிக்குகிறதே நம்ம அனுதினமும் நம்ம நியூஸில் பார்க்குறோம். அதே போல் இந்த வர்ஷிப் மினிஸ்ட்ரியிலையும் இருக்கிறவங்களுக்கு இது ரெடிலி அவைலபிள் டெம்ப்டேஷன். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அதை நீங்கள் கேட்குறது போல், வாட் மேக்ஸ் தம் ஃபால், வை இஸ் இட் ஆல்வேஸ் லஸ்ட் தே ஃபால் ஃபார்னா, இது 3 பலவீனங்களும் மனுஷனுக்குள்ளே இருக்குது. இந்த 3 பலவீனங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். லஸ்ட், மணி அண்ட் பவர். இது 3மே அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போகும்போது இட் இஸ் மச் மோர் அவைலபிள். அண்ட் இதில் நம்ம காஷன் ரொம்ப எக்ஸசிவாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு பொசிஷனுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் அவங்கள தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பல காரணங்களுக்காக அவங்களோட கனெக்ஷன்ஸ் உருவாகிறது இயல்பு இல்லையா? நீங்கள் வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் இப்படி லஸ்ட்டில் விழுறாங்க அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் லஸ்ட் அல்லது லஸ்ட் ஆர் மணி ஆர் பவர் எல்லாமே இந்த தனிமை. அது ரொம்ப தீனி போடும். அது நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஹாட் பெட்டாக மாறுது. அதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் தனிமை எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணும். இயேசுவும் ஊழியத்துக்கு ஆட்களை சீஷர்களை அனுப்பும்போது தனிமையை அனுப்பாமல் 2 பேரை அனுப்புனாருன்னு பார்க்குறோம். ஸோ கூடுமான வரைக்கும் தனிமையை அவாய்ட் பண்ணுறது. தனிமை நிறைய வழியில் நம்மளை என்ன செய்யணும், ஆளை பிரட்டி விட்டுரும். தனிமை
இப்போ தனிமைன்றது வந்து இப்போ எல்லா இடத்துக்கும் எல்லாரையும் நம்ம கூட்டு போக முடியாது. உதாரணமாக வேலைக்கு போகும்போது நீங்கள் தனியாக தான் போகணும், படிக்க போகும்போது தனியாக தான் போகணும். ஆனால் அந்த தனிமை எப்படி பிரேக் பண்ணலான்னா, நம்ம தனிமையாக இருக்கும்போது நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தோடு, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பின்னணியோடு நம்ம உடனே ஷேர் பண்ணுறது, அது நம்மளை ஓப்பனாக வச்சுக்கணும். இப்போ யாரோ ஒருத்தர் என்ன அப்ரோச் பண்ணாங்க, என்கிட்ட பேசினாங்க, என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம தனிமையில் நடந்தால் கூட அதை வந்து நம்ம உடனே மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலியோடு அதை வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது என்னைக்கு நம்ம தனிமையில் மறைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த ப்ராப்ளம் வந்து என்ன ஆகிட ஆரம்பிச்சிருது, அது வேறுபற்ற ஆரம்பிக்குது. அங்கே தான் ப்ராப்ளம். ஸோ ஒரு எல்லையை தாண்டும் போது நமக்கு தெரியணும், இது வந்து சோதனையாக மாறப்போது நமக்கு நல்லா தெரியும். தெரியாமலாம் யாரும் விழுறது இல்லை இல்லையா? we know that there is a problem brewing. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே அதை தனிமையில் போய் அதை மறைக்க நம்ம ட்ரை பண்ணாமல் அதை எக்ஸ்போஸ் பண்ணி உடனே நம்ம பெற்றோருக்கோ அல்லது நீங்கள் கல்யாணம் மாதிரி தான் உங்கள் ஒய்ஃப்ட்ட உங்கள் ஹஸ்பண்ட்டை உடனே போய் சொல்லிடணும். அதை போய் சொல்லும்போது அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டியாக மாறுவாங்க. அவங்க நம்மளை கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, சில இடத்துல கண்டிப்பாங்க, சில இடத்துல நமக்காக வந்து அவங்க துணையாக வந்து நின்று நம்முடைய ப்ராப்ளம்ஸ் வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? 2 பேராக இருப்பது நலம், அவர்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே அப்படின்னு பிரசங்கியில் வாசிக்கிறோம், எக்லீசியாஸ்டஸில் வாசிக்கிறோம். ஓ டு ஹிம் ஹூ ஃபால்ஸ் அலோன், இட்ஸ் நோபடி டு ஹெல்ப் ஹிம் அவுட். அதனால் நீங்கள் மினிஸ்ட்ரியில் தேவன் உங்களை பயன்படுத்துறது சோதிக்கப்படுறீங்க அப்படின்னும் போது கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த சப்போர்ட் சிஸ்டமை உடனே போய் உடனே அதை வந்து போய் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், அந்த சிம்சோன் கூட அந்த சோதனையில் சிக்கின போது அவங்க அப்பா மட்டும் சொல்லவே இல்லைன்னு வேதம் சொல்லு இல்லையா? அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து வந்த தேனை சாப்பிட்டு அவங்க அப்பா மட்டும் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு பிணத்திலிருந்து நான் எடுத்து சாப்பிட்டேன், உங்களுக்கும் கூட்டம் வந்திருக்கேன்னு சொல்லலையா? ஆனால் அது வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சது, காம்ப்ளிகேட் பண்ண. ஸோ அவாய்ட் பீயிங் அலோன், அந்த அக்கௌண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக உத்தரவாதத்தை நீங்கள் மற்றவங்க கையில் கொடுங்க. நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்ட்ட உங்கள் ஹஸ்பண்ட் அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி அவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி என்கிட்ட பேசினாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி என்னை வந்து பர்சனலாக எனக்கு டெக்ஸ்டிங் பண்ணாங்க. வாலிப பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆண்டர் பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் நீங்கள் தனிமையாக உங்கள் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இல்லையா? இப்போ எல்லார் கையிலையும் கண்டிப்பாக ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அந்த மொபைலில் வந்து உங்களுக்கு பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அல்லது எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், டெக்ஸ்டிங் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். நீங்கள் அதில் வந்து எல்லை மீறி ஒரு காரியம் போதுன்ன உடனே நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து அதை மறைக்கிறது, ஒன்றும் நடக்காது போல் அதை அப்படியே மறைச்சு வைக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் யூ ஃபால் இன் டு சின். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு யூ கம் வெரி லேட் அண்ட் ரிப்போர்ட் த ஸ்டோரி, பட் இட் இஸ் டூ பிக், டூ லேட் டு ஹேண்டில் த ஹோல் இஷ்யூ. அப்படி பண்ணாதீங்க, அதை உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். அது வெளிப்படையாக இருங்க. வெளிப்படையாக இருந்து காரியங்களை நீங்கள் உடனே மனம் விட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு க்ளோஷர் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் இதில் ரொம்ப காஷியஸான. பொதுவாக அந்த விழுகையில் இந்த மாதிரி இச்சைகள்லாம் விழுந்தவங்க வந்து அந்த தனிமையில் தான் தாக்கப்படுறாங்க. பிசாசம் தனிமைக்காக தான் வெயிட் பண்ணுறான், நம்ம எப்போ தனியாக மாட்டுவோன்னு. ஏவாளையும் வந்து ஆதாம் இருக்கும்போது அவன் சோதிக்கலை, அவளை தனியாக தான் சோதித்தான். அந்த நேரத்தில் ஒருவேளை ஏவாள் வந்து ஆதாமை கூப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த டெம்டேஷனை ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், எதிர்கொண்டிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவள் கூப்பிடலை, அவள் தனியாகவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். கடைசியில் ஷி ஃபெல் டு தட் டெம்டேஷன். விசேஷமாக அந்த தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்களுக்கு ஒரு அட்டாக் இருக்குது. நான் சொன்னது போல் எல்லாரையும் தான் அட்டாக் பண்ணுறான் பிசாசு, யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, அட்டாக் பண்ணுவான். ஆனால் பயன்படுறவங்க அட்டாக் ஆகும்போது உலகத்துக்கே தெரியும், அதான் வித்தியாசம். அதனால் நினச்சிடாதீங்க ஊழியம் செய்யாதவங்களுக்குலாம் சோதனை இல்லைன்னு. எல்லாருமே சோதிக்கப்படுறான். அவன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அவன் சோதிக்கப்படுகிறான்னு வேதம் கிளியராக சொல்லுது. அதனால் நினச்சிடக்கூடாது கர்த்தர் பயன்படுத்தின பிறகு தான் சோதனை வரும்னு கிடையாது. எல்லாருக்குமே சோதனை உண்டு, அதை மறந்துடாதீங்க. எவ்ரிபடி இஸ் டெம்ப்டட், எவ்ரிபடி. அது எந்த வயசு வரம்புலாம் கிடையாது, எல்லாருமே. பைபிளை வாசித்தோன்னா ஜோசப் ஸ்டோரியை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஜோசப்க்கு வந்து பெரிய பிரபலம்லாம் கிடையாது. அவன் ஒரு ஸ்லேவ், அவன் ஒரு அடிமையாக இருந்தபோது ஒரு இளைஞனுக்கு என்ன வந்தது, 4 செவருக்குள்ளே சோதனை வந்தது. நீங்கள் சிம்சோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் ஒரு நியாயாதிபதியாக இருக்கும்போது அவனுக்கு சோதனை வந்தது. தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாவாக இருந்தார், தேசத்திலே நம்பர் 1 அவர் தான், அவருக்கு என்ன வந்தது, சோதனை வந்தது. அப்போ எல்லாருக்குமே சோதனை இருக்குது. நீங்கள் மேரீட் ஆர் அன்மேரீட், நீங்கள் வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற லெவலுக்கும் நீங்கள் டாப் பொசிஷனில் இருக்க எல்லாருக்குமே என்ன உண்டு, சோதனை உண்டு. மாம்சத்தில் பிறந்த எல்லாருக்குமே என்ன உண்டு, சோதனை உண்டு. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இயேசுவையே பிசாசானவன் சோதிச்சான்.
அவரே சோதிச்சானா நம்மளை விடுவான்னு நினைக்கிறீங்களா? நம்மலாம் வந்து விதிவிலக்கே கிடையாது. வி வில் பி டெம்ப்டட். அதனால் நீங்கள் நினைக்காதீங்க பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் டெம்டேஷன், வர்ஷிப் லீடர்ஸ்க்கு மட்டும் தான் டெம்டேஷன், நமக்கெல்லாம் கிடையாதுன்னு. இல்லை அப்படிலாம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் டெம்ப்டட். ஆனால் என்ன, நீங்கள் ஒரு சாதாரண பிலீவராக இருக்கும்போது உங்களுக்கு வர்ற சோதனை நீங்கள் விழுந்தீங்கன்னா கூட அந்த கதை வந்து அதிகபட்சம் உங்கள் ஃபேமிலி அல்லது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளோடு அது அப்படியே அமர்ந்துடும். ஆனால் அதே சோதனையை ஒரு வர்ஷிப் லீடராக, எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பாஸ்டராக ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனையில் விழும்போது இட் பிகம்ஸ் த டாக் ஆஃப் டவுன். அது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டாக். ஏன்னா எல்லாரும் அவரை நோக்கி பார்த்துருப்பாங்க, அந்த ஆளை வந்து ரொம்ப கனப்படுத்தியிருப்பாங்க, ரொம்ப மதிச்சிருப்பாங்க, ரொம்ப பெரியவராக அவரை நினச்சிருப்பாங்க. அதனால கண்டிப்பாக அவரை பற்றி எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவர் ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பார்னு. அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விழுக வருதுன்னு உடனே கண்டிப்பாக நோபடி வில் பி குவைட். எல்லாரும் அதை பேச ஆரம்பிப்பாங்க, அதை வந்து என்ன பண்ணணும் பிரபலமாக. பட் ப்ராப்ளம் இஸ் த சேம். இந்த மாதிரி நம்ம சாட்சியை வந்து காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம்னா, உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கவங்களை எல்லாரும் நோக்கி பார்ப்பாங்க. அப்போ நாம் நம்மளை கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க, நம்மளை ஒரு பெரிய லீடராக பார்ப்பாங்க, நம்மளை ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம விழாமல் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும்போது அது நிறைய பேருக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிடும். அதாவது இடரல் வராமல் நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேருடைய மினிஸ்ட்ரியில் வந்து பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் சொல்கிற லஸ்ட் இருக்கலாம், பட் தட்ஸ் நாட் த ஒன்லி ப்ராப்ளம். சில பேருடைய பிரச்சனை வந்து மணி, பணத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க. தேமா இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான்னு பவுல் சொல்கிறார். சில பேருக்கு பவர் கிரேஸ் ஆகிடுவாங்க. தே பிகம் ஸோ ப்ரவுட், அன்அப்ரோச்சபிள் ஆகிடுவாங்க, பக்கத்திலே போக முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர பெருமையாக அந்த அதிகாரத்தை கையில் வச்சுட்டு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. ஸோ இது மூணுமே இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளை அணுகாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். அதுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு ஹவு டு எஸ்கேப், ஹவு டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஃப் கேட்டிங்கன்னா நான் இதான் பதில் சொல்லுவேன். என்ன பதில்? பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் லோன்லினஸ். தனிமையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, தனிமையாக இருப்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அக்கௌண்டபிலிட்டி உடனே வச்சுடுங்க. கீப் யுவர் செல்ஃப் அக்கௌண்டபிள். உடனே அக்கௌண்டபிலிட்டிக்கு நீங்கள் கமிட் பண்ணினாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும்போது தான் பிரச்சனை. யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அக்கௌண்டபிளாக இருந்துக்கிடுங்க. கீப் யுவர் லைஃப் பியூர்.